My dear students, this is class 12 maths chapter 3 exercise 3.3 la question number 6 போட போறோம். Solve the cubic equation subdivision 1 ல 2x cube minus 9x square plus 10x இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ minus 3 equal to 0. ஓகேவா? ஸோ இதுதான் இது. இப்போ sum of the coefficient all coefficient equal to 2 minus 9 plus 10 minus 3 பாருங்க 10 plus 2 12 plusல minus 9 minus 3 minusல அப்போ 0 வந்துடுது. that implies x equal to 1 is a root. ஓகேவா? எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் கூட்டி நமக்கு 0 ஆன்சராக வந்ததுன்னா x equal to 1 is a root. அது ஒரு எக்ஸுக்கான ஆன்சராக வரும். ஓகேவா? அப்போது நான் ஸ்ட்ரெயிட்வே சிந்தட்டிக் டிவிஷன் போய்ட்றேன். 2 minus 9 10 minus 3 1 is a root இல்லையா? ஸோ 1 வெளியே வச்சுக்கலாம். 0 2 plus 0 2 1 2 is 2 minus 7 1 7 is 7 but minus 7 10ல 7 கழிச்சா 3 1 3 is 3 plus 3 minus 3 0. அப்போது நமக்கு another factor என்ன கிடைக்குன்னா, அதாவது இங்கே கோஷன்ட் 2x ஸ்கொயர் minus 7x plus 3. ஓகே 2 3s are 6 6 1 is 6 equal to 0 போடலாம். இருங்க 2 3s are 6 6 1 is 6 ரெண்டுத்துக்குமே மைனஸ் கொடுங்க. அப்போ சென்டர் நம்பர் வந்துடுது. அப்போ இது கடியில் ஒரு 2 இது கடியில் ஒரு 2 1 2 is 2 3 2s are 6. அப்போது x minus 3 ஒரு ஃபேக்டர் x minus 1 by 2 ஒரு ஃபேக்டர். அப்போ ஈக்குவல் டு 0 போட்டோம்னா x equal to 3ன்னு ஒரு ஆன்சர், x equal to 1 by 2ன்னு ஒரு ஆன்சர். ஏற்கனவே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிறோம் பாருங்கள், x equal to 1. அப்போ சொல்யூஷன் செட் எழுதிடலாமா? சொல்யூஷன் செட் x equal to 1 3 1 by 2. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம் என்னன்னு பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்குற கொஷின் 8x cube minus 2x square minus 7x plus 3 equal to 0. இப்போ coefficient of odd powers sum of coefficient of odd powers பாருங்க. இது பாருங்க odd power 3 வந்திருக்கு. அப்போ 8 அதுக்கப்புறம் இது பவர் 1 கரெக்டா? அப்போ ஒரு minus 7. வேறு யார் ஆட் பவர் இல்லை, வேறு யாரும் இல்லை. அப்போ 8 minus 7 1. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் பவர்ஸ் பாருங்கள். இது ஈவன் பவர் ஒரு -2 இருக்கா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் பவர் 0 வரும். அப்படி வந்தாலும் அது ஈவன் பவரில் தான் நம்ம சேர்த்துக்குவோம். அப்போ ஒரு +3 +3 -2 இங்கேயும் +1 தான் வருது. ஸோ இது போல் sum of coefficient of odd powers sum of coefficient of even powers சேமாக வந்ததுன்னா x equal to -1 is a root. புரியுதுங்களா? ஸோ இதை வச்சு நான் x equal to -1 is a rootன்னு டிசைட் பண்ணிக்கிறேன். உடனே நான் சிந்தட்டிக் டிவிஷன் போய்ட்றேன். ஓகே 8 -2 -7 3 இவங்கெல்லாம் தான் கோஎஃபிஷியன்ட்டு. -1 வெளியில் போடுறோம். 8 plus 0 8 minus 1 into 8 minus 8 அப்போ minus 10 minus 1 into minus 10 plus 10 10ல 7 கழிச்சா 3 minus 1 into 3 minus 3 அப்போ 0 வந்துடுது. ஓகே அடுத்த ஃபேக்டர் யார்? 8x ஸ்கொயர் பாருங்கள், இது அப்படியே எழுதுங்க. 8x ஸ்கொயர் minus 10x plus 3 கரெக்டா? சரி இதையும் தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஈக்குவல் டு 0 போடலாம். அப்போ 8 3s are எவ்வளோப்பா 24. இப்போ 24 நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். எனக்கு 10 வரணும் நடுவில் கரெக்டாக? 6 4s are 24. ரெண்டுத்துக்கும் மைனஸ் அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எடுத்து பாருங்கள் -10 கரெக்டாக? பட் இங்கே முன்னாடி நம்பர் இருக்குது. அந்த நம்பர் 8 எங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும். இங்கே பாருங்கள் 2 டேபிள் அடிக்கலாமா? 4 2s are 8 3 2s are 6 பட் -3. இது 4 டேபிள் அடிக்கலாம். 1 4 is 4 2 4s are 8 பட் -1. அப்போ ரெண்டு ஃபேக்டர் x minus 3 by 4 ஒரு ஃபேக்டர் x minus 1 by 2 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 போடலாமா? அப்போ இந்த இடத்துல x equal to 3 by 4ன்னு ஒரு ஆன்சரும் x equal to 1 by 2ன்னு இன்னொரு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா?
பட் இந்த சம்முக்கு ஜீவனே இதுதான். இந்த ட்ரிக்ஸ் தெரிலன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குவீங்க ஃபேக்டரைசேஷனுக்கே. ஸோ இந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சிருக்கணும், ஷார்ட்கட். ஓகே, இப்போ சொல்யூஷன் செட் எழுதிடலாமா? சொல்யூஷன் செட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எடுத்த ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு -1 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் 3/4, அதுக்கப்புறம் 1/2. ஸோ இவங்கெல்லாம் தான் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் அல்லது சொல்யூஷன் செட்டு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.